வேதம் சொல்கிறது, உயிரோடு இருந்த நாட்களிலே சவுலுடைய குமாரனாகிய யோனத்தானும் தாவீதும் ரொம்ப நெருக்கமாக இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா ஒரு விசை தாவீது சொல்லும்போது சொல்கிறான், தன்னுடைய நண்பனை பார்த்து சொல்லும்போது சொல்கிறான், ஸ்திரீகளுடைய ஸ்நேகத்தை பார்க்கலும் உன்னுடைய நேசம் ரொம்ப அதிகமான நேசம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் சவுலுடைய குமாரனாகிய யோனத்தானும் சவுலும் ஒரே நாள் இறந்துடுறாங்க, மரிச்சிடுறாங்க. ஆனால் தாவீது ராஜ்யபாரம் பண்ணுற நாட்களில் பொதுவாக அவனுக்கு முன்னாடி இருந்த அந்த ராஜாக்களுடைய தடயமே இல்லாத அளவிற்கு அழிச்சிருவாங்க. அதுதான் உலகத்தில் இருக்கிற வழக்கம். ஆனால் தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, யோனத்தானுடைய சொந்தமோ இல்லை சவுனுடைய சொந்தக்காரங்களோ யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு தேடினாரு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அவர்களுக்கு ஏதாவது ஒன்று கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்தி அவர்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கறதுக்கு தேடும் போது தான் யோனத்தானுடைய குமாரன் ஒருத்தன் உயிரோடு இருக்கிறது. நீங்கள் 2 சாமுவேல் 9:7 தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தானின் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களையெல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன், நீ என் பந்தியிலே நித்தம் அப்பம் புசிப்பாய் என்று. அப்பொழுது அவன் வணங்கி, செத்த நாயை போல் இருக்கிற என்னை நீர் நோக்கி பார்க்கிறதற்கு உம்முடைய அடியான் எம்மாத்திரம் என்றான். நல்ல கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த தாவீது ராஜ்யபாரத்திற்கு வந்த உடனே சவுலுடைய குடும்பத்தாரை அழிக்கிறதற்காக தேடல. யாராவது ஒருத்தர் உயிரோடு இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா, யோனத்தானுடைய மகன் 2 காலும் முடவனான ஒரு மகன், அந்த மகன் இருக்கிறான். உடனே என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்பா உங்க அப்பா என்னை நேசித்த நேசம் ரொம்ப பெருசு, உங்கள் அப்பாவுக்காக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால், உன்னை உயிரோட வச்சு உன்னுடைய தாத்தாவுனுடைய நிலங்களை எல்லாம் உனக்கு நான் தந்து நித்தம் என்னுடைய ராஜ சமூகத்தில் நீ அப்பம் புசிப்பாய் என்று அந்த மனுஷனுக்கு தாவீது சொல்லுகிறார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை தன்னுடைய தகப்பனார் செய்தது, தன்னுடைய தாத்தா செய்தது, அந்த வம்சம் அப்படியே அழிந்து போகாதபடி தாவீதுனுடைய காலத்தில் அந்த பிள்ளைக்கு ஒரு மதிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒன்று மட்டும் எப்போவுமே மனசில் நினச்சிக்கோங்க, நீங்கள் ஆண்டவருக்காக செஞ்சது, நீங்கள் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுகிறது, நீங்கள் இன்னைக்கு இந்த உபவாச ஜெபத்தில் கலந்து கொள்கிறது, பரிசுத்தத்திற்காக நீங்கள் போராடுகிறது, ஆண்டவருக்காக நீங்கள் விட்டு கொடுக்கிறது, ஆண்டவரை நினைச்சு நீங்க பண்ணுகிற ஊழியம், இது எல்லாத்துக்குமே ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பதில் தருவார், நிச்சயமா பதில் தருவார்.